Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Amazonல இருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு work from home job opportunity பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்டர்நேஷனல் வாய்ஸ் சப்போர்ட் அப்படிங்கறது ஒரு ஜாப் ரோல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு ரோல் வந்து முழுக்க வீட்ல இருந்தே work from home மூலமா நீங்க வந்து வர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. உங்களுக்கு செலக்டட் கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தா வெல்கம் கிட்டவே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா அப்டேட்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அமேசானுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான amazon.in அப்படிங்கிற வெப்சைட்ல தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தா வர்க் வந்து பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு என்ன எஜுகேஷன் படித்தவங்க ட்ரை பண்ணலாம், செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் தான் வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே கண்டிப்பாக அமேசான் அப்படிங்கிற கம்பெனி வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ், அதாவது கஸ்டமர் சக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் வந்து இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற ரோல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த ஒரு ரோல் முழுக்க வந்து ரிமோட்டில் வந்து ரன் ஆகுது. கம்பெனி வந்து ஹையர் பண்ணக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புனேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட்டில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய நம்பருக்கு மட்டும் டேரெக்டாக அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டில் கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த மெர்ஷன் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் உங்களுடைய நேச்சுரல் ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஆர்டர் போடுவாங்க. கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டே நீங்கள் வந்து ஆர்டர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து மாறி வந்துருச்சு, இல்லை ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அமேசான்டே கஸ்டமர் கேர் தான் கான்டாக்ட் பண்ணுவோம். அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வந்து அவங்க வந்து கால் வந்து போகும். அதாவது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களே அவங்களுக்கு தான் வந்து கால் பண்ணுவாங்க கஸ்டமர். அந்த கால் பண்ணுறதுல அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும் அமேசான் வெப்சைட்டுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வந்து மொபைல் ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ண மொபைல் வந்து வேறையாக இருக்கும். பட் வந்து அதில் கஸ்டமருக்கு வந்து ரிசீவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மொபைலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறதா வேணும். நீங்கள் வந்து ரொம்ப ரூடெல்லாம் பேசக்கூடாது. கஸ்டமர்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க பாருங்கள். என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதனால் அந்த கஸ்டமர்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அப்படி மாற்றி உங்களுக்கு வந்துருச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு உண்டான வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும். கஸ்டமருடைய பேர், அவங்க என்ன மொபைல் வந்திருக்கு, என்ன மொபைல் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டில் பண்ணிவிட்டு அவங்க நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிவரி பார்ட்னர்ஸுக்கு வந்து அவங்க வந்து ரிக்வெஸ்ட் போகும். அவங்க அந்த மொபைலை எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டு வேறு ஃபோன் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மாலிட்டிஸ். இந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாய்ஸ் சப்போர்ட் மூலிமா உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து வரலாம், நம்ம இந்தியாவிலேருந்து வரலாம், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரலாம். ஏன்னா இது இன்டர்நேஷனல் சர்வீஸுங்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்போர்டிங் அவுட்போர்டிங் கால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நாலேஜ் ஆஃப் ஸ்கில்ஸ் ரெக்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டன் அண்ட் வெர்பல் ஸ்கில்ஸில் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ரெண்டாவது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அபிலிட்டி டு கம்யூனிகேட் கரண்ட்லி அண்டு கிளியர்லி வித் ஆல் கஸ்டமர்ஸ். எல்லா கஸ்டமருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்ஸலண்ட் டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட் காம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. ப்ரெசென்ட் கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இஷ்யூஸை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அபிலிட்டி டு கனெக்ட் இந்த ஃபாலோவிங் த கஸ்டமர் இஷ்யூஸ் வித்தவுட் டெஸ்டினேஷன் அண்டு ரெசல்யூஷன் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதையும் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இண்டிபெண்ட்லியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணணும் டீம் கூட அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறனால உங்கள்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து கேட்குறாங்க. ஆப்டேட் டு யூஸ் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கு, மைக்ரோசாஃப்ட் வேர்டு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
அதே மாதிரி எக்ஸலண்ட் டைப்பிங் ஸ்கில்ஸுமே உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நல்லா ஓரளவுக்கு அது ஆவரேஜாக நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இன்டர்நெட் அண்ட் Amazon.com வெப்சைட் அண்டு கம்ப்யூட்டர்ஸ் வெப்சைட்ஸ் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கிறோம். இதெல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து டக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் வீடியோ கீழே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஓரியன்டாக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் ஃபோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபோக்கஸில் வந்து எக்ஸலண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் மெயின்டைனிங் ஃபோக்கஸ் ஆன் த கஸ்டமர் இஷ்யூஸ் ஃபாஸ்ட் பேஸ்டு என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது எல்லாமே ஓகே ப்ரோ, என்ன படிப்பு என்ன எஜுகேஷன் படித்தவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. 10th அதாவது 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான் சரிங்களா. 10th-லேருந்து 12th எனி கிராஜுவேட்டு எனி பிஜி எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 month எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். எனி ஃபீல்டில் அதாவது கஸ்டமர் கேரில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எனி ஃபீல்டில் நீங்கள் வந்து 6 month எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இருக்குங்கிற சொல்கிறாங்க. டீட்டா அண்டு இன்டர்நெட் இன்க்ரிமெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. பாருங்கள், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு சேலரி ரேஞ்ச் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு பெர் மந்த்தாக வேவபிள் பார்க்கும்போது 30,800 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரியை வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை இனிமேல் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 18 வயசு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லாருமே இதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் எதுவுமே இந்த வந்து மென்ஷன் பண்ணலை. மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th 12th டிப்ளமோ டிகிரி எனி டிசிப்ளின் எனி பேட்ச் எனி ஸ்ட்ரீமிங்கில் இருக்கிறவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. நம்மளுக்கு வந்து டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லேட் பண்ணிக்கிற வேண்டாம். ஏன்னா முந்து போகிறவர்களுக்கே முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி மட்டத்தில் இருக்குது. எல்லாருமே படித்து முடிச்சுட்டு லட்சக்கணக்கான பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 2023 அகாடமிக் இயர் வந்து எண்ட் ஆயிடுச்சு. 22 வந்து எண்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான நபர்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு கிராஜுவேட்லாம் முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்துட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேருமே வந்து வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. அவங்க முயற்சியால் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து கிடைக்குது. ஸோ காலேஜ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் வைக்கிறாங்க, இந்த கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களுடைய ஒரு பேசிக் ஃபார்மாலிட்டிக்காக வைக்கிறாங்க. பட் அது மூலிமா நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கிறது வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தான் வந்து வேலையை வந்து வாங்கி கொடுக்க முடியும். ஒரு காலேஜில் வந்து ஒரு 10,000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 10,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால தான் யூடியூப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இந்த ஜாப் சீக்கர் அன்எம்ப்ளாய் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஜாப் தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஜாப் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்திங்கன்னா அது ரிலேட்டடாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.